நான் ஏன்டா 2 கோடியை போட்டு 2% எட்டினேன். அந்த 2 கோடியை தூக்கி பாண்டில் போட்டோன்னா மாதம் 2 லட்ச ரூபா வரும். ஓகே, 2 லட்ச ரூபா தூக்கி போட்டு நான் வேறு எங்கேயாவது போய்ட்டு அழகாக நான் போய்ட்டு 2 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணலாம், கோ ஃபார் சம்மர் குட் ஏரியா 4 BHK நான் போய்ட்டு அழகாக உட்காருவேன். ஈவன் 40,000 கொடுத்துருவேன். மீதி 1,40,000 இருக்கும், 1,60,000 இருக்கும். ஐ வில் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். Why I need to park 2 crore? This is not going to generate nothing. ஓகே, That is what. So, bonds better than real estate. ஓகே. அதே மாதிரியே இன்னொன்று நம்ம சொல்ல மறந்துட்டோம், ரியல் எஸ்டேட்டில் வந்து லோன்ஸ். இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போகிற எல்லாருமே சிட்டிங் வித் லோன்ஸ். நீ லோன்ஸ் எடுத்துகிட்டே இப்போ நான் வந்து 2 கோடிக்கு நான் வந்து வீடு வாங்குறேன், இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன், எது வாங்கினாலும் சரி, நீ வாங்குறது 60 லட்சம் வாங்கினா கட்ட போகிறது 1 கோடியே 20 லட்ச ரூபா. கரெக்டாக இல்லையா? டபுள் த பேமெண்ட் யூ ஆர் கோயிங் டு பே. இது நடுவில் எகெயின் யுவர் ஜாப் இஸ் அன்சர்டனிட்டி, யுவர் சிட்டிங் வித் அன்சர்டனிட்டி, பட் யுவர் லோன் இஸ் பர்மனெண்ட். ட்ரூ. இல்லையா? அப்போது எனக்கு இன்கம் எனக்கு பர்மனெண்ட்டாக வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல வரணும். அதுக்கு நான் ஃபிக்ஸ்டு நம்ம எஃப்டிலே விழுவ முடியாது. ஓகே. அப்போது பாரு, ஒரு லோனு எடுத்துகிட்டு இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் மாட்டியிருக்கு. லோனை எடுத்துகிட்டு கணவர் இறந்துருவார், எல்லாமே அந்த பொண்ணு தலையில் விழுந்துரும். எத்தனை பொண்ணுங்க திரும்ப அப்படி உட்காந்துருக்காங்க. என்னடா என் ஹஸ்பண்டு தெரியாமல் போய் தப்பு பண்ணிட்டாரு, இந்த வீட்டை போய் வாங்கிட்டாரு, கடன் வந்து இப்போ என் தலையில் விழுந்திருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இருக்கும்? அந்த பொண்ணு இப்போ வேலைக்கு போகிற அந்த சூழ்நிலைக்கு அந்த குழந்தைங்களை விட்டுட்டு அந்த அம்மா வேலைக்கு போகும். இந்த சூழ்நிலை, இந்த குடும்ப கலாச்சாரம், இந்த இது பிரச்சனை நடக்கல, இதெல்லாம் லோனில் இருக்குது தம்பி.